அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை குறித்து நம் தேவனை அதிகமாய் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுது, ஆவியானவரை கொண்டு விடுதலை. 14வது நாள் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, be still, be still. யாத்ராகமம் 14:14 நமக்கு பரிச்சயமாய் தெரிந்த ஒரு வேதவாக்கு. நீங்கள் அமர்ந்திருங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இருக்குன்னா வந்து வேலையில போய் சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்குன்னா வீட்டுல வேலை இருக்கும் போது சும்மா இருக்கிறது இல்லை. சும்மா இருந்தா கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய ஜெபங்கள்லாம் வைத்து விட்டு அவர் செய்வார் என்பது நாம் அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. 14:14 ஆண்டவர் ஆலயத்துல நீங்க அமைதியாக, சும்மா இருந்தா அமைதியா இருக்கணும், எழுந்து போக கூடாது, அப்படியே ஆணையற்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா பெரியவங்க எழுந்து போலாம், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சுகர் பேஷண்ட் 12 வயசுல ஒழுங்குனா அடிக்கடி எழுந்து போறேன், உட்கார்ந்து இருக்குல்ல. அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய மாலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த 14வது நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல யார் ரொம்ப அமைதியா இருக்கீங்களோ அவங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பாங்க. அல்லேலூயா. யார் ரொம்ப அமைதியா ஆண்டவருடைய வார்த்தை அமைதியா ரொம்ப கேட்கிறீங்களோ அவங்களோட காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதவேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சிந்தனைக்கு ஆதாரமான ஒரு தலைப்பு என்பது லேவியராகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல திருப்பிக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். லேவியராகமம் 8. பின்பு மோசே அவர்கள் உள்ள கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையாக பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு ஏற்ற. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு பிரதிஷ்டை பலி. பிரதிஷ்டை பலி, ஆர்டைன்ட் ஆஃபரிங், டெடிகேட்டட் ஆஃபரிங். ஒரு பிரதிஷ்டை பலியை குறித்து இந்த மாலையை நாம் சிந்திக்க போறோம். அல்லேலூயா. அதாவது மோசே எப்படி லேவி வம்சத்துல இருக்கிற ஆரோனை பிரதிஷ்டை செய்து அவர்கள் லேவியராக ஆசாரியராக மாறி அவர்கள் மக்களுடைய எல்லா பாவங்களை நிவர்த்தி செய்கிற அந்த எல்லா ஒழுங்குமுறையும் செய்ய வேண்டும் என்று ஆர்டைன் என்றாலே ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறைக்கு இவர்கள் என்ன அசைன் பண்ணியிருக்கார், இதுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. டெடிகேட் பண்ணாங்க, இது ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வேதம் சொல்லுகிறது எபிரேய பதத்துல இந்த பிரதிஷ்டைக்கு என்ன அர்த்தம்னா ஜராக், ZARAQ. இந்த ஜராக் என்ற வார்த்தை என்னன்னா இரத்த பலிகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள், இரத்த பலிகளை என்ன செய்யக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் இரத்த பலி செலுத்தக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடியவர்கள் என்ற அர்த்தமா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது அந்த அபிஷேக தைலமாக இருக்கட்டும், அந்த பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், புளிப்பில்லாத அப்பமா இருக்கட்டும், இவர்கள் பரிசோதித்து பின்பாக தான் கர்த்தருக்கு அந்த பலியை செலுத்தக்கூடியவர்களுக்காக இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு 3 விதமான வார்த்தைகள், 4 விதமான வார்த்தைகள் இருக்கிறது இந்த பிரதிஷ்டை செய்யும் போது. முதலாவது அவர் உள்ள கையில என்ன செய்யுமா, அந்த ரத்தங்கள் இருக்குமா. உள்ள கையில என்ன ரத்தம், அதான் ஜராக்னு சொல்வார்கள். blood in their hands of form. அப்படி அவர் உள்ள கையில ரத்தம் இருக்குமா. இரண்டாவது அந்த ரத்தத்தை என்ன செய்வானா அந்த பலிபீடத்தின் கீழே ஊற்றுவதற்கும் தெளிப்பதற்கும், இல்லை என்றால் அந்த கொம்பு கேருபீனுடைய கொம்புல பூசுவதற்கோ அது என்ன செய்வானா அந்த வார்த்தை தெளிப்பதற்கு என்ன வார்த்தை சொல்லுவானா ஐசா, XI ZZA பீசான்னு சொன்னோம்ல, இது வந்து ஐசா. அது என்னன்னா தெளிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த கீழே நிலை கால்களிலே ஏற்கனவே அந்த பலிபீடத்தை காட்டுறோம் பாத்தீங்களா, அது கீழே ஒரு நிலை கண்ணிலே ஊத்துவாங்க சொல்லியிருக்கோம்ல, அதை ஊத்துறதுக்கு பேர் என்னமா? நடா. NATA, நடா என்ற வார்த்தை. அந்த என்ன செய்வானா? அதை ஊத்துவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆழ்த்தல் அப்படி பூசிக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த பகுதியில எல்லாமே அந்த பலிபீடத்தை சுற்றி அவர்கள் ஊற்றி விடுகிறது அர்த்தம். அந்த நிலைக்கால்கள் ஊற்றுறது, மொத்தமாக பூசுவது, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம்னா ஜபாக். SABAK, ஜபாக். இந்த வார்த்தையின் மூலமாக என்ன செய்வாங்க? அவர் 4 விதமான வார்த்தைகளை சொல்லி இவ்வளவு ஆர்டர், இதுக்கு நீங்க என்னென்ன செய்யலாம். ஒன்று, நீங்க ரத்தத்தை என்ன செய்யணும்? கையில் எடுத்து தெளிக்க கொடுத்ததுக்காக ஒரு நியமிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம ரத்தத்தை கையில வச்சு நீங்க ஆண்டவரோட பலிபீடத்தை கொண்டு போறதுக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த கேருபினோட கொம்புகள்ல சட்டைகளை பூசுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, எல்லா நிலை கால்களில் ஊற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும். பலிபீடத்து உள்ள போகும், பிரகாரத்துக்கு உள்ள போகும், வெளியே வருவதற்கும், ஆசாரியன் அந்த காலைகள் மேல கைகள் வைப்பதும், இதெல்லாம் வச்சுட்டு உங்களை என்ன செய்யுங்க? அசைன் பண்ணிருக்கோம், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் சொல்றதுதான் இந்த பிரதிஷ்டை பலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானது பிரதிஷ்டை பலியானது லேவியராகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 28ல பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகம் நம்ம பார்க்கிறோம் 24ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8ல பார்க்கிறோம். லேவியராகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். லேவியராகம புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். லேவியராகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் லேவியராகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் செய்யும்போது அங்க என்ன செய்யலாம்? அவர் பிரதிஷ்டை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 31 38 வரை பார்க்கும்போது அங்கே அவர்களை பிரதிஷ்டை செய்தார், பிரதிஷ்டை பலியை ஆசரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலி என்ன செய்யணுமா? பிரதிஷ்டை செய்யணும். இந்த பலி என்ன? பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பலி. இவர்கள் தங்களை பிரதிஷ்டைப்படுத்திக் கொண்டு இந்த பலியை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள். இது ஒன்று பின்னாடி நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாசித்துக் கொண்டே இருப்போம். விசேஷமாக ஏன்னா இந்த பலியை செலுத்தும் போது எல்லா பலிக்கும் சபையர் ஒருவர் பின்னர் ஒருவர் வருவாங்க. ஆனா இந்த பலிக்கு மட்டும் சபை மொத்தமே வரணும். வேதாந்தம் சொல்லி, நீ ஆரோனையும் அவன் குமாரை வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவமான பலிக்குள்ள ஒரு காளையும் 2 ஆட்டுக்கடாயும் ஒரு கூடையில புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசல் முன்பாக கூடி வர செய்து, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு கூட்டம் மாதிரி, ஒரு என்ன செய்வாங்க? ஒரு ஆசரிக்கக்கூடிய சபை எல்லாரும் வர சொல்லுமா. வர சொல்லிட்டு தான் என்ன செய்யணும்? அவர்கள் முன்பாக கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசே செய்தார். எல்லா பலியும் லேவியராகிய ஆசாரியர்கள் ஆரோன் செய்தார்கள். ஆனா இந்த பிரதிஷ்டை பலி மட்டும் மோசே செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? நம்ம இங்க படிச்ச எல்லா பலியில மோசேயுடைய இன்வால்வ்மென்ட் இருக்காது. அவர் சொல்லிட்டாரு, ஆசாரியர்கள் லேவியர்கள் செஞ்சாங்க. ஆனா இந்த பலி மட்டும் ஆசாரியர்களுக்கு இவர் செய்யணுன்றதுக்காக மோசே வர வச்சு என்ன செய்றாங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி காட்டுதுன்னா, இவங்கெல்லாம் பிரீஸ்ட்னா ஒரு பாஸ்டர்ஸ் மாதிரி. அப்ப பாஸ்டருக்கு வந்து ஒருத்தர் செய்யணும்னா பிஷப்பை கூட்டு வந்து பண்ற மாதிரி மோசே வர வச்சு என்ன செய்றாங்க? இந்த பலியை செலுத்துறாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த பலியை சாதாரணமா செலுத்த முடியாது. என்ன செய்யணும்? சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்றோம். இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னா என்ன செய்யணுமா? இந்த பலிகளை செலுத்தணுமா. சாதாரணமா ஆசாரியர் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. ஒரு பலிகள் இருக்கு, அது பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணங்கள் வழியா தான் கடந்து செல்லும். முதலாவது என்ன செய்யுது? கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரனை வரவேற்று அவர்கள் என்ன செய்தா? ஜலத்தினாலே. யார் எழுதாம இருக்காங்க? ஜோயல் தம்பி வாங்கப்பா. வெரி குட், சீக்கிரம் ஓடி வாங்க. என்ன செய்தாங்க? ஜலத்தினால ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க? அவங்க வந்து ஸ்நானம் பண்ண சொன்னாங்களாம். அதாவது எப்படிப்பட்ட ஒரு பலினா, அப்படி திரும்பி எடுக்கப்பா. ஒரு ஜலம் இருக்கும், இதுக்காக இது என்ன செய்வாங்கன்னா, இந்த பலியில என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த ஜலத்தினால என்ன செய்வாங்கன்னா, அவங்கள வந்து அது பார்த்துருப்பீங்க. அந்த ஜலத்தை என்ன செய்வாங்களோ அவங்க ஒவ்வொரு என்ன செய்வாங்களோ அது வந்து அந்த பலியில வந்து மோசே கோடிட்டு காட்டுறாரு. கோடிட்டு காட்ட உடனே என்ன செய்வாங்கன்னா, ஆரோனுடைய குமாரர்களும், யார் யாரும்?
ஆரோனும் அவருடைய குமாரனும் என்ன செய்வான், அவன் கையில ஒரு டவல் மாதிரி வச்சுப்பாங்க. இதை பிடிச்சிருப்பா, 2 கையில பிடிப்பா, அது கொடுப்பா, கீழே ஒரு கை மேல ஒரு கை பிடிச்சிடும், அப்படியே நிற்கிறோம் ஃப்ரேம் மாதிரி. மேல என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் என்ன மேல என்ன செஞ்சிருக்காங்க யாரோ இன்னொரு யாரோ வர பார்ப்போம் தெளிவான இந்த மேல என்ன செய்வாங்க, ஒரு டவல் கொண்டு வந்துட்டு அவங்க அந்த ஜலத்துல என்ன செய்யணுமா, ஸ்நானம் செய்யணுமா. அந்த ஸ்நானம் செய்த ஒவ்வொரு பெண்ணா ஒவ்வொரு என்ன செய்யணும், அந்த தண்ணி பார்த்துட்டு பெரிய ஒரு தண்ணி வெங்கலத்துல ஒரு சின்ன ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். முன்பு ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, வீடுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். பெரிய பெரிய தொட்டிலாம் இருக்கு, சிமெண்ட்லயே தொட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த தொட்டிகள் இப்பெல்லாம் கம்மியாயி அப்படின்னு அண்டாயிடுச்சு. அப்பெல்லாம் நமக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா கிணத்துல எப்பவுமே நீர் ஊற்றி இருந்துட்டே இருக்கும். அதனால வந்து எவ்வளவு தண்ணி வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், வாளியில இறைச்சிக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. தண்ணி ரொம்ப குறைஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சோம், அதோட அளவு கம்மிப்படுத்திட்டோம். வேரல்ல குண்டாலாம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யுது, இந்த தண்ணியில் இந்த பிரான்ஸ்ல பித்தளையில இருக்கிற அந்த இதுல என்ன செய்வாங்க, தண்ணீர் எடுத்து அவங்க எல்லாரும் என்ன செய்ய, சபை நடுவே அவங்க என்ன செய்ய, அந்த ஆசரிப்பு கூடாதுக்கு முன்னாடியே இருக்கும். நம்ம எப்படி இங்க தொட்டி வச்சிருக்கோமோ, ஞானஸ்தானம் தொட்டி வச்சிருக்கோமோ, அதே போல அந்த தொட்டியில் ஃபுல்லா தண்ணி கொஞ்சம் மேல தூக்கி பிடிப்பா, எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து பாக்குறேன். அது என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை எடுத்து அந்த தொட்டிக்கிட்டே என்ன செய்வாங்க, எல்லாரையும் ஸ்நானம் பண்ணுவாங்க, குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சு என்ன செய்வான், அவனோட உள்ள கையில என்ன செய்வானா போட்டு இடைக்கச்சை கட்டி மேலங்கி உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விஸ்தரமான கச்சைகளை கட்டி அவனுக்கு மார் பதக்கத்தையும் அணிந்து மார் பதக்கத்திலே என்ன செய்வாங்க, எல்லா ஊரி மற்றும் தூவி இவைகள் எல்லாத்தையும் வைத்து தலையிலே தலைப்பாகையை தரித்து அப்புறம் பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பீடத்தை கட்டினான். அதாவது ஆலயத்துக்கு வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெஸ். அதாவது யூசுவலா நம்ம மெயின் லைன் சர்ச்சஸ்ல பார்த்திருப்போம், ECCS உள்ள சர்ச்சஸ்ல அவங்க என்னென்ன என்ன செய்வாங்க, இந்த பலிகளை வந்து இது பண்ணியிருக்காங்களா, அதை வந்து பிடிச்சிக்குவாங்க. பார்த்திருப்பீங்க. இப்ப என்னன்னா மேலங்கி எப்படி வந்து இந்த கம்யூனிக்கு முன்னாடி நம்ம ஒரு இப்ப போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த அங்கி மாதிரின்றது வந்து மேலங்கி. இதுக்கு மேல இருக்கிறது வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறது என்ன செய்வாங்க, அவங்க என்ன ஒரு அங்கி போல. இந்த மேலங்கி யாத்ராக புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு மேலங்கி என்ன செய்வாங்க, தரித்திருப்பாங்க. மேலங்கி என்ன செய்வாங்க, தரித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல ஒரு சர்ப்ளஸ் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ப்ளஸ்ல யாத்ராக புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 31ல இருந்து 35 வரைக்கும் வாசிக்கும் போது இதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஒரு அங்கியை போடுவாங்க. அதாவது அங்கி போட்ட மேல இன்னொரு அங்கி போட்ட மேல இன்னொரு அங்கி, அத உள்ளங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அது உள்ளங்கி கூட இடைக்கச்சை கட்டிடுவாங்க. நம்ம இப்ப கேர்டு கட்டுறோம் பாத்தீங்களா கருப்பா, அதே போல யாத்ராக புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு கச்சை மாதிரி கட்டிடுவாங்க, இடையில கட்டிடுவாங்க, இடைக்கச்சை கட்டுவாங்க. அப்புறம் மேலங்கி உடுத்திட்ட உடனே சனபோல் ஏபோத்தைன்னு சொல்லும்போது என்னதுமா, இதுதான் அது மேல பலவர்ண அங்கியா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஏபோத்தை தரித்து கொண்டு. இந்த ஏபோத்தை தரித்து கொண்டுன்னு சொன்னா ஆண்டவருடைய ஆலயத்துல பலி செலுத்த போறான்னு அர்த்தம், பரிசுத்தமான பலியை செலுத்த போறான்னு அர்த்தம். அந்த நாட்களிலே விசேஷமாக சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது சணல் ஏபோத்தை தரித்து கொண்டுதான் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தார், ஊழியம் செய்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாசிங்களேன். சணல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். நல்லா கவனிச்சுங்க, அந்த படத்தையும் பாருங்க, இதையும் கவனிச்சுங்க. நீங்க கத்தோலிக்க மார்க்க திருச்சபைக்கெல்லாம் கடந்து போனீங்கன்னா ஆல்டர் வேலைகளை செய்யறதுக்கு ஆல்டர் பாய்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஆல்டர் பாய்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஐயா எப்படி ஒரு அங்கி போட்டு, ஃபாதர் எப்படி ஒரு அங்கி போட்டுருக்கா, அவங்களும் ஒரு அங்கி போட்டு அந்த ஓரத்துல இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் உள்ள போயிட்டு ஆல்டர்ல எல்லா பணிமுட்டு காரியங்களும் செய்வாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க தெரிந்த திருச்சபையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா
இந்த கம்யூன் அசஸ் பண்றதுக்கு கேட்டகிஸ்ட தெரிஞ்சுப்பாங்க. அந்த கேட்டகிஸ்க்கு ஒரு விதமான அங்கி இருக்கும். அந்த அங்கி போட்டு தான் என்ன செய்யணுமா, உள்ள வந்து ஆட்கள் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாரம்பரியத்தை, நல்ல ஒரு ஒழுக்கத்தை, நல்ல பரிசுத்தமான தன்மை திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில தான் போறாங்க. எதுவுமே வேதத்தின் அப்பாற்பட்டு போல. இன்றைக்கு புதட்டு உபதேசங்கள் வந்து, செழிப்பு உபதேசங்கள் வந்து எப்படி வேணா போலாம், எப்படி வேணா செய்யலாம், எது வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லிட்டு, அதனால அந்த ஆலயத்துக்கு, அந்த பலிபீடத்துக்கு முக்கியத்துவங்கள் அநேக திருச்சபையில குறைந்து கொண்டே இருக்கிறது. தெய்வமே இல்லாத ஒரு சொர்வங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்க எல்லா கோவில்களுக்கும் பல ஒழுக்கங்கள், நெறிமுறைகள் இருக்கும்போது உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நம்முடைய திருச்சபையில இன்றைக்கு பல்வேறு விதமான ஒழுங்குமுறைகள் என்ன சீர்குலையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ப்ளூ கலர்ல என்ன செய்யும், ஒரு அந்த என்ன செய்யும் குண்டு குண்டா தொங்குது பாத்தீங்கன்னா, அது ஒரு மாதுளை பழம் போல. பொமோகிரானட் எப்படி இருக்கும், இப்படி வந்து கீழே வந்து ஒரு சுங்காட்டம், மேல ஒரு சுங்காட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதே போலதான் அந்த சுங்குனா நீங்க ரவுண்டா இருக்கிற சுங்குல மேலையும் அதுக்கு வந்து குண்டா இருக்கும், கீழேயும் குண்டா இருக்கும். அந்த பொமோகிரானட், அதாவது மாதுளை பழத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே போல குண்டு குண்டு குண்டா தோங்க. அதை என்ன செய்யணும், யாத்திராகம புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 31 இருந்து 35 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த பொமோகிரானட், அதாவது வந்து மாதுளை பழ உருண்டைகள் என்ன செய்யப்பட்டதா அங்க தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க பார்க்கும்போது இந்த ஏபோத்தை தரிசித்தார் பாத்தீங்களா, பலவர்ணங்கியான ஏபோத்தை தரிக்கும் போது இந்த ஏபோத் அப்படி இப்படி போகாத என்ன செய்வாங்கன்னா 4 பக்கத்துல வச்சு, இங்க மேல நம்ம ஸ்டோன் போடுறோம் பாத்தீங்களா, நீங்க விசேஷமாக திருவந்தானிக்கு பார்த்திருப்பீங்க. ஒரு அங்கி, இதுக்கு மேல ஒரு அங்கி, இன்னும் ஒரு மேல ஒரு பட்டை மாதிரி போடுவோம் பாத்தீங்களா, அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அந்த ஒரு பட்டை மாதிரி அது மேல என்ன செய்வாங்க, அதை வந்து நல்ல இறுக்கமா கட்டிடுவாங்க. நம்மளுக்கு எப்படி தொங்குதோ அப்படி இல்லாதபடி இறுக்கமா கட்டிடுவாங்க, ரெண்டுத்தையும் இறுக்கமா கட்டிடுவாங்க. அது யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் மற்றுமாக யாத்திராகம புஸ்தகம் 9 இருந்து 14 வரைக்கும் பார்க்கும்போது கோல்டன் கிளஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பட்டையை போட்டு அங்க கட்டி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சணல் வேபத்து வந்து ஒரு சுங்கு 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 சுங்க அப்படியே தொங்கிட்டே இருக்குமா. எப்படி இருக்குமா, தொங்கிட்டே இருக்குமா. இங்க கவனி ஜாஸ்பர், இங்க கவனி, அங்க எல்லாம் வித்துட்டு போட்டோம், சரியா. இங்க வந்து அப்படி தொங்கிட்டே இருக்குமா. யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 42 இருந்து 43 வரைக்கும் பார்க்கும்போது அது எப்படி தொங்கிட்டே இருக்கிறது வந்து என்ன செய்வானா போட்டு வச்சிருப்பானா. அல்லேலூயா. நூல்லாம் அப்படியே தொங்குமா, சனலா தொங்கிட்டே இருக்குமா, அதை போட்டுருப்பானா. கையில என்ன பண்ண, ஒரு காப்பு மாதிரி, பொதுவா நீங்க ஒரு பார்டர் வச்ச மாதிரி ஏதாவது போட்டுவீங்க பாத்தீங்களா, அதே போல இந்த கைகளில யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் பார்க்கும்போது தும்மின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த பைசெப்ல போட்டு ஒண்ணு கட்டி வைப்பாங்க. இதை கட்டி என்ன செய்வாங்கன்னா வச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நடுவில் ஒரு செய்வாங்க, மறுபடியும் அந்த சனல ஏமத்துல மீண்டும் ஒரு கயிறு வருமா. உள்ள ஒரு கயிறு போட்டு பெல்ட் தொங்குறது மாதிரி இல்ல, மேலையும் ஒரு அங்கி போட்டு அதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஒரு அங்கி போட்டு மறுபடியும் தொங்கி கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. யாத்திராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம், 39ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது அது கட்டப்பட்டிருக்குமா. அல்லேலூயா. அவர் என்ன செய்யலாம், அவன் தலைமையிலே தலைப்பாகியும் மேல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பாக வச்சிருக்காங்க. அது மித்ரின்னு சொல்லுவாங்க, மித்ரின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு தலைப்பாக வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. கிரீடம்னா வந்து தலைப்பாக மேல கிரீடம் கிடையாது, தலைப்பாக உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்க, அது கிரீடம் பொறுக்கப்பட்டது. அவன் நெற்றியில பரிசுத்த கிரீடம் என்ன செய்வது, ஒரு ப்ளூ பிளேசர் மாதிரி இது பட்டையா என்ன செய்வாங்க எடுத்து அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து அதை கட்டி வைப்பாங்க. வேதம் சொல்லுது, நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொறுக்கப்பட்ட அது பட்டையை கட்டி இருக்காங்க. அப்படியே நல்லா பொண்ணுனால எல்லாத்தையும் எடுத்து, அது என்னன்னா அந்த 10 கட்டளைகள். எந்த கட்டளை, மோசையோட 10 கட்டளை அப்படியே தலையில வச்சு இந்த 10 கட்டளை வந்து என்ன செய்வோம், ஞாபக குறியாக, ஞாபக குறினா 2 புருவத்துக்கு நடுவுல என்ன செய்வாங்கன்னா இதை வச்சு கட்டுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது சத்தமா அல்லேலூயா. நம்ம கூட ஏதாவது ஞாபகம் வரணும்னா இந்த 2 புருவத்துக்கு நேரம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களேன், உடனே உங்களுக்கு திங்கிங் வந்துடும்.
அங்க இடத்த போற அந்த வெயின் ஆனது, அந்த நர்வ் ஆனது கரெக்டா நம்ம பிரைன்ல போய் என்ன செய்யும், முட்டுது. அதை அப்படியே வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி என்ன செய்யும், அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு ஆசாரிகள் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை போடுறாங்கன்னா, இவங்களுக்கு ஞானத்தின் ஆவியான நினைச்சணும் ஊற்றாக்கணும். அந்த நர்வ் விசேஷமாக அந்த நரம்பு நல்லா செயல்படுறதுக்காக திருச்சபையிலே சொல்லப்படுகிற ஒரு வழக்கம் அது. ஆமென். அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு இந்த கார்மெண்ட்டை போட்டு, அது மாத்திரமல்ல நடுவுல இருக்கு பாத்தீங்களா மார்பு கவசம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மார் பதக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னா 12 கற்கள் இருக்குமா. எத்தனை கற்கள்? 12 கற்கள். எடுத்தவர் வாசிங்கள் லேவியராக புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா, வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 19 வாசிப்பா. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரங்கள், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சொர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், சுனீரம், 12வது சுகந்தி. இவைகள் பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 கற்கள், அதாவது கோல்டு, சில்வர், ரூபி, எம்ராய்டு, ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லுகிற எல்லா கற்களும் என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 12 கற்களை பொருத்தப்பட்டு என்ன செய்வாங்க, மார்பவசம் என்ன செய்து போடப்பட்டிருக்கு. இந்த ஆடையை உடுத்தி தான் என்ன செய்யறாங்க, அவங்களை என்ன செய்ய அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. யாத்ராக புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-26, 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இன்னும் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-20, இன்னும் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாத்ராக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 46, யாத்ராக புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த சணநூல் ஏபோத்தை எப்படி தரிக்க வேண்டும், என்னென்ன ஆடைக்குள்ள என்னென்ன விதமான ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. யாத்ராக புஸ்தகம் 44-17 வாசிக்கும் போது வர நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். மோசேயானவர் ஆண்டவருடைய சமூகத்தில் முச்சரிக்கு முன்பாக போகும்போது யாத்ராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல மற்றமாக 28 வசனங்களை பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசே நீ நிற்கிற இடம் என்ன இடமா, பரிசுத்த பூமி, உன் கால்ல இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் எல்லா தேவாலயங்களும் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழில் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் போது இன்னைக்கு ஒழுங்குமுறைகள் வித்தியாசமாக்கப்பட்டு அநேக திருச்சபையில நாற்காலியில அமர்கிறவர்கள் ஆலயத்திலே தங்களை காலடியோடு கூட அமர்ற வினோதமான காரியங்களை நாளில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ நிற்கிற இடம் என்ன இடம், பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியே அழிச்சி வைன்னு சொல்லியிருக்க. ஆனா அநேக இடங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி நடக்காதபடி அநேகர் அது உள்ளே அமர்ந்து கொண்டு பார்ப்போம். என்ன ஒரு பக்தி வைராக்கியம், அந்த சின்ன காரியங்கள் ஒரு ட்ரெஸ்கோல்லே நம்மளால அந்த கட்டுப்பாடை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் எப்படி நம்ம பாவமான ஜீவங்கள்ல இருந்து ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர முடியும் என்பதே சந்தேகக்குரிய காரியம் தான். அல்லேலூயா. எனவே இதெல்லாம் தரித்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கான், அந்த ஆடை அணிவித்து அவர் உள்ளே போயிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் போடுறாங்கன்னா, வேதத்துல வாசிக்கிற கிறிஸ்துவின் பிரியமானவர்கள் இந்த உடையை போட்டது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களை சுத்தம் செய்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளே கடந்து செய்தார்கள். எதற்காக 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லேவியராகமம் 8:14 வாசிக்கும் போது, பாவ நிவாரண பலிக்காக காளையை கொண்டு வந்து அதில் தலைமேல் ஆரோனும் குமாரும் தங்கள் கைகளை வைத்தார். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தை எடுத்து தன் விரலை பலிபீடத்தின் கொம்புகள் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்துக்கும் பிரயாணம் செய்து மற்ற ரத்தத்தையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றினான். அதுமேல் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது என்று பரிசுத்தமான. அல்லேலூயா.
இவர்கள் பரிசுத்தமானார்கள் என்பது காண்பிப்பதற்காகவே இந்த பாவ நிவாரணம் 3 படிகள் உள்ள இந்த பிரதிஷ்டை பலிக்குள்ள 2 பலி உள்ள அடங்கி இருக்கு. அது 3 பலி உள்ள அடங்கி இருக்கு. பிரதிஷ்டை பலிக்குள்ள ஒரு எல்லா நியமங்களும் செய்யறாங்க. இவங்க ஸ்நானம் செய்யணும், இவங்க உடைய மாத்தணும், எல்லாம் இருக்கு. அது மாத்திரமல்ல, இவங்க பாவ நிவாரண பலியை செலுத்தணும். என்ன செலுத்தணுமா? பாவ நிவாரண பலி. இவங்க பாவ நிவாரண பலி அறியாமை செய்யறதா இல்ல, இவங்க பரிசுத்தமாவதற்காக செய்யப்படுகிற பலி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நான் பாவியா இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு ஆசாரியர்கள் சொல்லி இந்த பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டுமா? நான் பாவியாக இருந்தேன், நான் ஸ்நானம் பண்ணினாலே நான் சுத்தமாக்கப்படவில்லை, ஆனால் இங்கே வந்து நான் அறிக்கை செய்கிறேன், இந்த பழுதற்ற இந்த காளையை கொண்டு வந்து வெட்டி இந்த ரத்தத்தை தெளித்து இவர்கள் பரிசுத்தமானார் என்று அறிக்கையிட வேண்டுமா? ஹல்லேலூயா. அம்மா, நம்ம ஒரு முறை என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அன்பு சகோதரர், ஒரு முறை நாம் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எடுக்கும்போது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அதே போதும் சொல்லக்கூடாது. வேதம் அனுதினம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பாவத்துடைய ரட்சிப்பு என்னவென்றால் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் வந்து தேவனுடைய சமூகத்துல பாவ அறிக்கை ஜெபம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் அந்த திருச்சபைக்கு வரும்போது ஆராதனை முறையில் நடத்தி கொண்டே இருந்தேன். அந்த வாரம் முடிச்சோட சொன்னாங்க, ஐயா பழைய ஐயா வந்து இதெல்லாம் படிக்க மாட்டாரு, நீங்க சாதாரணமாவே நடத்துங்க, உடனே பாட்டு பாடுங்க, 4 பாட்டு பாடுங்க போடுங்க அப்படின்னாரு. ஆனா கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களே, ஒரு 3 வாரம் சொல்லியிருந்தாரு. நானும் 3 வாரம் அதை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை விட்டு நான் செய்யறது இல்லை, தொடர்ந்துட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன் அதை செய்யப்படுகிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேத நமக்கு கட்டளை கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும். இது வேதத்துடைய முறை, வேதத்தோட முறை. வேதத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ரொம்ப பரிசுத்தமான வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எவ்வளவு நேரமானது அந்த அறிக்கையை எதுக்கு நம்ம வாசிக்கிறோம்? ஏதோ நேரம் போக்குறதுக்காக, இந்த 2 மணி நேரம் எப்படி ஓட்டுறதுக்காக வாசிக்கிறது இல்ல. இது வேதத்துடைய முறை, ஆண்டவர் கொடுத்த ஒரு அறிக்கை. நம் பாவத்திலிருந்து அந்த அறிக்கை செய்தாதான் நம்ம வாழ முடியும், கிறிஸ்துவனா வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். அதுதான் இந்த பிரதிஷ்டை பலி. ஹல்லேலூயா. பிரதிஷ்டை பலியில முதல் ஒரு தன்மை, முதல் ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல ஒன்று செய்யணும்னா நம்ம அறிக்கையிட வேண்டும். அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர் ஸ்நானம் பண்ணி இந்த ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் பாவ நிவாரண பலியை செலுத்தி, நான் பரிசுத்தமானேன், இதுவரை பாவியா இருந்தேன், இப்பொழுது பரிசுத்தமானேன். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு மனிதர்களும் ஆலயத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு விசுவாச பெருமக்களும் ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதா இருக்க வேண்டும். அப்போதான் நீங்க என்ன பண்ண, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மக்களா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க கிறிஸ்துவ பேரை வச்சு நீங்க வழக்கமா கூப்பிடணும். எனக்குன்னு ஒரு தனி நாமம் இருக்கணும், எனக்குன்னு ஒரு புதிய பேர் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாரும் பழைய பேரோட இருக்கணும், பிரச்சனை கிடையாது. நான் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தர் எனக்கு ஒரு கிறிஸ்துவ பேரை கொடுத்திருக்காரு, அந்த பேர்படி நான் வாழணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருவரும் வந்தவுடனே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஜெபம், நான் பாவ இறக்க ஜெபம். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு இரக்கம் பெற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லூக்கா எழுதின நூல்ல 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 பேர் ஜெபிக்க கடந்து சென்றாங்களாம். ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். பரிசேயன் சொன்னது எல்லா நீதியான காரியத்தை பிரகடனப்படுத்திட்டாரு. ஆனா ஆயக்காரன் தன் கண்களை கூட தூரத்தை எடுக்காம பாவியான் மேலே திரும்பியார். திரும்பி போகும்போது யார் நீதிமான கடந்து செல்வது? ஆயக்காரன். அவன் அல்ல, இவரே நீதிமான். ஹல்லேலூயா. தன் பிழை உணர்ந்த மனுஷன் பாக்கியவான். இதான் வேதம் சொல்லுகிறது. முந்தின நீதிமானாயிராதே, முந்தின நீதிமானாராதே. எனக்கு எல்லாம் தெரியும்,
நான் தான் பண்ணுவேன், அங்கே பண்ணிட்டு வந்துட்டேன், இங்கே பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கேயே ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லி முந்தின நீதிமான் ஆயிராதே. நீ என்ன செய்ய? தன் பிழையை உணர்ந்து பாவ இறக்க ஜெபத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா. அறிக்கை செய்வதுதான் பிரதிஷ்டை. இரண்டாவது வேதம் சொல்லு. லேவியராகம புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கப்படுமானால், பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலைமையில் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பாருங்க, ஏற்கனவே ஒரு பலி செலுத்தினார். என்ன பலி செலுத்தினாரு? பாவ நிவாரண பலி செலுத்தினார். இப்ப இரண்டாவது ஒரு பலி செலுத்தப்படுகிறது. என்ன பலினா? சர்வாங்க தகன பலி. அதன் தலைமையில் வைத்து அப்பொழுது அது கொல்லப்பட்டு மோசே அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் தெளித்தான். மறுபடியும் சேர எல்லாத்தையும் தெளிக்கிறாரு. அந்த ஆட்டுக்கடாவை சந்து சந்தா எல்லாம் துண்டு துண்டா வெட்டி அது கொழுப்பு எல்லாவற்றையும் குடல்கள் தொடைகள் எல்லாவற்றையும் முழுவதும் பலிபீடத்தில் கர்த்தருடைய சர்வாங்க தலைவலியாக என்ன செய்தார்? எரிய வச்சுட்டாரு. மீண்டுமாக அந்த எல்லா அசுத்தத்தையும் கொண்டு போய் பாடைக்கு புறமாக எல்லாத்தையும் அந்த சாணி குடல் மற்றுமாக அந்த தோல் எல்லாவற்றையும் என்ன செய்ய ஒரு பசு சலதப்பட்டு அதையும் எரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது சர்வாங்க தகன பலியை காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த சர்வாங்க தகன பலி என்னன்னா, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமான மட்டும் போதாது, இந்த பிரதிஷ்டை பலிக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது வந்து அறிக்கை மாத்திரம் பிரதிஷ்டை பலி இல்ல, அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். சில பேர் வாயால அறிக்கையிடுவாங்க, ஆனா ஒரு அர்ப்பணிப்பு இருப்பாரு. பாத்தீங்களா, நான் பாவிதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் எனக்கு ஒண்ணும் இல்லை, அப்படி பயங்கரமா அறிக்கை விடுவாங்க. அறிக்கைலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அர்ப்பணிப்புன்னு பார்க்கும்போது ஏதாவது மற்ற காரியங்கள் வரும்போது பாருங்க, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க, நான் இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுவாங்க. பாத்தீங்களா, அதாவது சொல்றது ஒண்ணு. ஒரு அருமையான திருச்சபையில ஓவன் ராபர்ட்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவருடைய திருச்சபையில ஒரு அம்மா வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே நான் ஒரு மண்ணு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, எனக்கு படிக்க தெரியாது ஆண்டவரே, எங்க அக்கா தங்கை எல்லாரையும் காட்டிலும் நான் ரொம்ப வேஸ்ட், நான் ஒரு பேதை, நான் தத்தி ஆண்டவரே, என்ன நீ தெரிந்தேத்தீரே, உங்களுக்கு நன்றி, உங்க சோத்திரம். எப்போ ஜெபம் பண்ண சொன்னாலும் இந்த 4-5 வார்த்தையை சொல்லிதான் ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஐயா சர்ச்சை முடிச்சுட்டு அப்படி போறாங்க. திருமணையில ஒரு சண்டையம். அந்த அம்மாவை என்ன செய்ய, நீ இப்போ ஒரு மண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது சொல்லி. யாரை பார்த்து மண்ணு சொன்னேன்? நான் யார் தெரியுமா, எனக்கு என்னன்னா தெரியுமா, இந்த வீடு யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், எவ்வளவு பேர் எங்க சொந்தக்காரங்க, அப்படி நான் எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கேன், நான் எத்தனை கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், என்ன போய் மண்ணு சொல்றேன். சர்ச்சில் என்ன சொல்றாங்க? நான் ஒரு மண்ணு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நான் உங்களோட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறேன். ஆனா வெளியில போகும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்ப என்ன, நான் முழுமையான அறிவிப்போடு இருக்கணும், அறிக்கை செய்யறதோடு இருக்கும், அர்ப்பணிப்புக்குள்ள போகலாம். அர்ப்பணிப்பு என்றால் முழுமையாக வச்சுக்கொள்வது. சர்வாங்க தகன சர்வத்தையும் எல்லாத்தையும் பலி செய்யணும். பாவ நிவாரண பலியில கூட அந்த குடல்ல மாத்திரம் பலி செலுத்தலாம், ஆனா சர்வாங்க எல்லாத்தையும் செலுத்தல. அப்போ ஒரு மனுஷன் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்பு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய அற்புதங்களை பெற முடியும். அர்ப்பணிப்பு இல்லாம என்ன செய்ய முடியாது? அற்புதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு இல்லாம முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையான அர்ப்பணிக்க வேண்டும். இதான் வேதம் சொல்லுது. யோவான் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ நலதன் ஒரு தைலத்தை கொண்டு வந்து என்ன செய்யலாம் ஆண்டவர். அதான் விசேஷமா 13ஆவது பார்க்கும்போது இயேசுவானவர் பேதுருடைய கால்களை கழுவினார். கழுவும் போது பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என் காலை கழுவுக்கு நான் பார்த்ததில்லை. அது ஆண்டவர் சொன்னாதான், நீ என்ன கால்களை, நான் என்ன கால்களை கழுவுறேன்னா உனக்கு எனக்கும் பங்கு இல்லை பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொன்னாராம், ஆண்டவரே என் கால் மாத்திரம் இல்ல, என் சரீரம் முழுவதும் கழுவுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை பேதுரு வந்து தெரிஞ்சோ தெரியாம சில வார்த்தைகளை விடுறதுனால ஆண்டவர் அவரை தொட்டு அதிகமா, பேதுருவே என்ன அதிகமா நேசிக்கிறேன் கேட்டுட்டே இருந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, முழுகினவன் கால்கள் மட்டும் கழுவுனா போதும். அதாவது ஏற்கனவே நீங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, நீங்க அர்ப்பணிச்சா மட்டும் போதும். அல்லேலூயா.
இன்னும் ஞானஸ்தானம் பெறாத இன்னும் ஐக்கிய செய்யலாத. ஏன்னா நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்ல. அப்பெல்லாம் இந்த ஞானஸ்தானம் பெறாதும் இன்னும் ஐக்கிய செய்யாதுன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் பெற்றவங்க அர்ப்பணிச்சா மாத்திரம் போதும், அர்ப்பணித்தால் மாத்திரம் போதும். முழுமையாக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே முழுமையாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. ஹல்லேலூயா. முழுமையா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா முழு நேரத்துக்கு நம்ம ஆலயத்துல உட்காருவோம், முழுமையான நேரத்துக்கு வருவோம். 7 மணினா 7 மணிக்கு வந்துடுவோம். இதெல்லாம் முழுமையை காட்டுது. எல்லாத்துக்கும் முழுமையா நம்ம இருக்க பிரயாசப்படுவோம். அர்ப்பணிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவமா. லூக்கா எழுதின 7ஆம் அதிகாரத்துல 36 50 வரைக்கும் வாசிப்பது, நலதென்ற தைலத்தை கொண்டு வந்த அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி உடைத்து தன்னுடைய சிரசில் இருக்க முடியினால துடைத்து என்ன செய்தாலும் ஓயாமல் முத்தம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுரை பார்த்து, சீமோனே நான் வீட்டுக்கு வந்தப்பா, என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கல. இந்த ஸ்திரீ தண்ணீர்னாலே என்ன செய்தா, என் கால்களை நினைத்தார். தொடைக்க நீ ஏதோ துணி கொடுக்கலப்பா, ஆனா தலைமுடிகளால தொடைத்தார். என் தலையில நீ எண்ணெய் வைக்கல, ஆனா முழுவதும் என்ன செய்தா, அபிஷேக தைலத்தை ஊற்றினான். அப்போ ஆண்டவருக்கு முழுமையா கொடுத்தது யாரு? கூப்பிட்டவங்க இல்ல, ஓஸ் பண்ணவங்க இல்ல, ஆண்டவர் வாங்கன்னு வீட்டுக்கு வந்து சொன்னவங்க இல்ல. ஆனா அந்த வீட்டுல வந்துட்டு என்ன யாரு என்ன நினைச்சாலும் சரி, எல்லாரும் பின்னாடி பேசினாங்க, இவன் பாவியான ஸ்திரீயாச்சு, இது ஏன் வீண் சொன்னாங்க. அவங்க என்ன பேசினாலும் என்ன செய்யும், இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு ஸ்திரீ மட்டும் உடனே போய் இயேசு கிறிஸ்துவோட பாதத்தை தொட முடியுமா? அவங்க என்ன செய்யல, மனுஷனை பார்க்கல, ஆண்டவரை மாத்திரம் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க மனுஷனை பார்த்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் முன்னாடி போட்டோம், அவங்களாம் போறாங்க, ஜன்னல் இருந்து எட்டி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல, பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போவோம். இன்னைக்கு இருக்காங்களா நேரத்தில் மக்கள் அந்த மாதிரி இருக்காங்களா? நம்ம வந்துட்டு சில பேருக்குள்ள நம்ம போய் ஆராய்ச்சாலும் கிளம்புறாங்க. ஐயோ ஐயோ அது வரைக்கும் அந்த டைம் 9 ஓடாதா? அருமையான தேவ சனமே, அந்த முழுமையை நீங்கள் நிச்சயமாக காண்பிக்க வேண்டும். அதுதான் அர்ப்பணிப்பு. அரக்க பறக்க அப்படிலாம் வந்து போதும், அந்த காலகட்டம்லாம் போதும். ஒரு அர்ப்பணிப்போடு வந்து காத்து இருக்கிறவங்க அங்கே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் என்று பார்க்கிறார். ஏன்னா அவங்க அதாவது ஆலய தெருவிலே நீங்க இருந்துட்டு, ஆலயம் உங்க தெருவிலே இருந்துட்டு, நீங்க ஆரம்பிக்கிற நேரத்துல நீங்க வராம தான் அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இல்லமா. நம்ம அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆராதனைக்கு முக்கியத்துவம் நம்ம என்ன செய்வோம், சரியான நேரத்துக்கு வந்துடுவோம். அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் லேட்டா தான் வர முடியும். எனவே முழுமையான அர்ப்பணிப்புல நீங்கள் வாரப்படியா கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அங்க பாருங்க, நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கலப்பா, ஆனா அந்த அம்மா எனக்கு தைலமே கொடுத்தாங்க. அல்லேலூயா. முழுமை. யார் என்ன பார்க்கறானோ அவங்க அதை பார்க்கவே இல்லை. இவங்களாம் என்ன பார்க்கறாங்க அப்படின்றது இல்லை, இயேசு என்ன பார்த்து கொண்டே இருக்காங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். 2வது தடவை அந்த காதலை எல்லாம் காதல விழுற மாதிரி சொன்னாங்க, பாவியான ஸ்திரீ சொன்னாங்க, இது ஏன் வீணு சொன்னாங்க, இந்த தரித்திரத்தை கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அவங்க காது அதெல்லாம் கேட்கல, ஆண்டவருக்கு செய்யணும், அதுதான் அவங்க மனசுல இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லா ஜனங்களும் சொல்லி, நீ ஏமா போற, அதான் வேலை சேர்த்துனாங்க. இன்னைக்கு நிறைய அந்த ட்ரெண்ட் ஒன்று உருவாகுது பார்த்தீங்களா. அதான் பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதான் மூப்பர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதான் அவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க. எல்லாரும் பரலோகம் போகணும். அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துக்கிறார், அவ்வளவுதான். யாருமே இல்லை மிகவும் சிறந்தவர்கள் பெரியவர்கள் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஆண்டவரோட பந்தியில ஒன்றா இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல நாமே என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களோடு கூட கோடிட்டு காட்டிக்கூடாது. ஆண்டவர் ஒரு விசேஷம் காட்டு, அதாவது 2 குருவியை பார்க்கிறோம், இவையை பார்க்கிறோம், நீங்க விசேஷம் அடைக்கலாம். குருவியை பார்க்கலாம், எப்படி பண்ணலாம், விசேஷம். அப்படி என்றால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்க்கலாம், எல்லாரோட நீங்க ஸ்பெஷல். பாஸ்டர் எபினேசர் ஒரு பாட்டை பாருங்க, நான் ஸ்பெஷல், ஆண்டவரோட வெசல். அதனால கிருப பாட்டு பாடினவரும் இப்போ சொல்ற, நான் ஸ்பெஷல், ஆண்டவரோட வெசல். எல்லாம் ஒரு கிண்டல் பண்ண, அவங்க பாட்டை என்ன செய்யுங்க, எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் போடப்பட்டிருக்கு, மற்ற இடம்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அவர் சொன்னாரு. எத்தனையோ முறைகள சினிமா பாடல் ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ பாடல்கள் எல்லா கூடங்கள பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இப்ப கிருபை தெரியாதவங்க யாருமே இல்லைல்ல. கிட்டத்தட்ட 3 நாள்ல 18 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா பெரிய சாதனை இல்லை.
18 கோடி மக்கள் அந்த பாட்டை ரசிச்சிருக்காங்க. எத்தனை வருடம் வந்து பூஃபிங் பண்ணியிருக்காங்க, ட்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை வச்சு. எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அப்படின்னா ஆண்டவர் என்ன அங்கெல்லாம் திரும்ப கடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களாம் ஸ்பெஷல்மா, இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு அந்த நான் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த ஸ்பெஷல்ல இந்த வெசல்ல ஆண்டவர் பயன்படுத்த. ஆமென். எனவே வேதம் சொல்லுது, அவங்க யாரையும் பார்க்கல, இயேசுவானவரை பார்த்தாங்க. அவங்க யார் சொல்றதே கேட்கல, இயேசுவான என்ன சொல்ல போறாரு அதுதான் கேட்டாங்க. அதுதான் அதுதான் அவங்க. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லலாம். மனுஷனுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், அதை ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. கடைசியாக ஒன்றை சொல்ல நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று அறிக்கை செய்ய வேண்டும், இன்னொன்று அர்ப்பணிக்க வேண்டும், மூன்றாவது அசைவாட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்காக மற்ற ஆட்டு கடாவை கொண்டு வந்தான். அதன் தலைமையில் ஆரோனும் குமாரனும் கைகளை வைத்தார்கள். அதாவது முதல் ஒரு பலியை பண்ணிட்டாங்க. அது என்ன பலி? இரண்டாவது பலி. இப்போ பிரதிஷ்டை பலியை செய்யறாங்க. பிரதிஷ்டை பலியை செய்யறாங்க. பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அது ரத்தத்தை எடுத்து ஆரோனுடைய வலது காலில் மாட்டல்களில், அதாவது மாட்டல் பொடி கம்பல் பொடி பார்த்தீங்களா, இந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த மாட்டலிலோ வலது கையில் பெருவிரலிலோ, வலது கையிற்கு பார்த்தீங்களா நம்ம சாப்பிட்ற கை, அந்த சாப்பிட்ற கையை அந்த தம்பு இருக்கு இதுலேயே இது பண்ணிட்டு கைரேகை பதிவு பண்றப்ப அந்த விரலையோ, பின்பு ஆரோனுடைய குமாரன் அழைத்து மோசே அந்த ரத்தத்துல கொஞ்சம் அவருடைய வலது காதில், அதே போல காதுகளில் பூசி, வலது கை பெருவிரலில் பூசி, பெருவிரலில் பூசி ரத்தத்தை வடிவெடுத்து மேலே ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக இந்த ஜாமக்கார ஜபத்துல சில ஒழுங்குமுறைலாம் சொல்லிருக்கோம் பார்த்தீங்களா, உங்களெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த பலியிலே சேர்க்கப்படுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு தொலைநோக்க பார்வை, இந்த ஜபமானது ஒரு தொலைநோக்க பார்வை. கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகள் அதன்படிதான் நம்ம கடந்து போறோம். எல்லாத்தையும் செய்து இது மாத்திரம் பிளட் சாக்ரிஃபைஸ் மாத்திரம் இல்ல, புளிப்பில்லாத அப்பத்தையும் கொண்டு வராரு, எண்ணெயை கொண்டு வராரு, அதரசங்களை கொண்டு வராரு, அடையை கொண்டு வர, எல்லாத்தையும் என்ன செய்யறார், மறுபடியும் பலி செலுத்துறாரு. எல்லாத்தையும் மொத்த பலியை செலுத்துறார். செலுத்து அவையெல்லாம் ஆரோனுடைய உள்ள கையில் உள்ள அவருடைய குமாரர்களுடைய உள்ள கையிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சன்னதியிலே அசைவாட்டி. ஆமென். பலி செலுத்தினது எல்லாம் ரத்தத்தை ஒரு கையிலையும் இன்னொரு அதரசங்கள் மற்றும் மாவெல்லாம் கையில உள்ள கையில வச்சு அசைவாடி கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. அசைவாடி கொண்டா நீங்க பார்த்திருப்பீங்க. அவன் கையில என்ன பிடிச்சிருக்காரு, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, நம்ம யூஸ்வலா வந்து முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அந்த ஜாடியில இருக்குன்னு சொல்லுவாங்க, தொங்க போன அந்த பானையில. அந்த மாதிரி என்ன செய்வது, இது வந்து அப்படியே போட்டு பிடிச்சி இதை என்ன செய்வாங்க, இப்படி வச்சுட்டு அசைவாட்டி கொண்டு இருப்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக திருச்சபையில் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பண்ணி கொண்டே இருக்காங்க. எல்லாத்தையும் அசைவாடி கொண்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் கையில இருக்கிறதுலாம் அந்த உள்ளங்கையில பிடிச்சி, ஏன்னா இப்படி உள்ளங்கையில வைக்க முடியாது, அந்த கீழே வச்சு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு அசைவாடி கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இது என்ன அர்த்தம், ஆண்டவர் இந்த பலி மேல என்ன செய்யறான், அசைவாடி கொண்டிருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேலே ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேவாவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு. ஆமென், அல்லேலூயா. அசைவாடுதல் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அசைவாடல் அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்டில்டா இருக்கக்கூடாது, அசைவாட வேண்டும். ஆமென். கொஞ்சமாவது அசையணும். அப்படிதான் வேதத்தை சொல்லப்படுது. வேதத்தை வாசிக்கிற ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Romans chapter 12 verse 11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே என்ன செய்ய. அல்லேலூயா. அப்படின்னா சர்ச்ல வந்து அசதியா இருந்தா தூங்காதீங்க, கொஞ்சம் அசதியா, கொஞ்சம் டயர்டையா தூங்கிட்டு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. சர்ச்ல உட்கார்ந்து இருக்க ஒரு ஜாக்கிரதை. ஆமென். சர்ச்ல உட்கார்ந்து ஒரு ஜாக்கிரதை. ஆவியில அனலா இருங்க. ஆவியில எப்படி இருக்குமா, அனலா இருக்கும், குளிரா இருக்கக்கூடாது. என்னதான் பாட்டு பாடுறாலும் நம்ம கைகள் தட்ட மாட்டேன்றது அப்படியே வைராக்கியமா இருக்கக்கூடாது. எங்க தர்மம் வைராக்கியம், நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும். நான் கோவமே பட மாட்டேன், நான் பாவமே செய்ய மாட்டேன், அதுல வைராக்கியம்.
ஆனா இந்த காரியத்துல என்ன செய்யணும்? ஆவியில அனலா இருக்கணும். ஆமென். ஆவியில அனலா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். 3 வழிகள்: அறிக்கை, அர்ப்பணிப்பு, அசைவு. இந்த அசைவாடுல அவர் கையில வைத்து அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா நம்முடைய தேவன் பிரத்யேகமாக ஆவியினாலே அசைவாடி கொண்டார். இந்த பலியெல்லாம் எரிச்சு அதிலிருந்து ஆவியை வந்து என்ன செய்ய அசைவாடி கொண்டு அப்படி இந்த புகை இப்படி போறதோ வரதோ அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் புகை மண்டலமாக நம்ம ஜெபிக்கும் போது ஏற்படுகிற தேவனாக. அல்லேலூயா. புகை மண்டலமாயிடுச்சு. நம்ம ஜெபிக்கும் போது அக்கினி அனல் கொண்டு ஆண்டவர் புகை மண்டலமாய் மாற்றுற தேவனாக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியில எப்படி இருக்குமா? அனலா. ஆமென். அல்லேலூயா. கரத்தை சத்தமா அல்லேலூயா. 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 எண்ணெய்களை பார்க்க வேண்டும். அந்த பலி எவ்வளவு அழகா செலுத்தாங்க. அந்த அபிஷேக தைலத்தை அந்த காரியத்தை பார்க்கும்போது அவர் தலையில கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெயை வச்சு பூசி, மோசையை பார்த்துருப்பீங்க. மோசை என்ன செய்யறாரு? அந்த எண்ணெயை எடுத்து ஆரோனோட தலையில வைத்து, அங்க வெள்ளை வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கோம்லாம் ஆரோனுடைய பிள்ளைகள். இந்த லேவியர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்றாரு. அதுக்கு பின்பாக ஒருத்தர் என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்றாரு. இப்படி அபிஷேகம் பண்ணி அவர் பிரதிஷ்டை வழியில என்ன செய்யறார்? கொண்டு வந்து செய்யறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிக்கை செய்வோம், அர்ப்பணிப்போம். தேவ ஆவியார் நம்மிலே அசைவாட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.